மட்டன் கிரேவி செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறமா பூண்டு ஒரு கைப்பிடி, இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு போட்ட ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம், கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னே ஒரு 10 முந்திரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி போட்டுடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி குக்கரில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறி அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா ஒரு உப்பு போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுடுங்க. ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சதுனால 2 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்து பாருங்கள். மட்டன் கிரேவி கொத்தமல்லி தழை தூவி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.